கங்கை பூமிக்கு வந்த அதிசயம். முன்பொரு காலத்தில் இக்ஷ்வாகு வம்சத்தைச் சேர்ந்த பகீரதன் அவனுடைய முன்னோர்களுக்கு ஒரு சாபம் பெற்றிருந்தனர். அவர்களின் ஆத்மா பூமியில் முடங்கி கிடந்தது. அவர்கள் மோட்சம் பெற பூமியில் கங்கை கொண்டு வர வேண்டும் என்பதே ஒரே வழி. பகீரதன் நீண்ட ஆண்டுகளாக கடும் தவம் செய்தான். முதலில் கங்கை தேவியை வேண்டினான். ஆனால் கங்கை, நான் நேராக பூமியில் விழுந்தால் பூமியை அழித்து விடுவேன் என்று கூறினாள். அதனால் பகீரதன் பகவான் சிவனை பிரார்த்தனை செய்தான். சிவபெருமான், நான் கங்கையை என் ஜடையில் தாங்குவேன் என்று அருள் புரிந்தார். கங்கை ஆகாயத்திலிருந்து நேராக விழ அதன் வேகத்தால் மலைகள் உதிர பூமி நடுங்கியது. ஆனால் சிவன் தனது திருவ ஜடையில் கங்கையை அவள் மெல்ல ஒரு அழகான ஆறாக வெளியேறினாள். பகீரதன் கங்கையை கொண்டு முன்னோர்கள் இருந்த இடத்தில் பாய்ந்து அவர்கள் மோட்சம் அடைந்தனர். அந்த நாளிலிருந்து பகீரத முயற்சி என்ற சொல் மாபெரும் இலக்கை அடைய எடுக்கும் கடின முயற்சிக்கு பொருளாகிவிட்டது. இப்போது நாமும் பகீரதன் போல எதையும் சாதிக்க ஒரு உறுதியுடன் செயல்படலாமே.